நான் உங்கள் உமா. இது வரைக்கும் நம்ம சதவீதத்தில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 3 பார்ட் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, 3 பார்ட்லேயும் சேர்த்து மொத்தமாக 7 மாடல் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அந்த வீடியோஸ் எல்லாமே சதவீதங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் அதோட கான்செப்டும் தொடர்ச்சியும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சதவீதத்தில் இதுதான் கடைசி பார்ட். ஓகேங்களா, 4th பார்ட் தான் கடைசி பார்ட். என்னென்ன மாடல் இருக்குது அப்படின்னா 7th and 8th புக்கு கவர் பண்ணி இன்னும் 3 மாடல் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, மாடல் 8, 9, 10. ஓகேங்களா, இந்த 3 மாடலில் இன்னும் 6 சம் இருக்குது. அது போக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் கவர் பண்ண 7 மாடல், இன்றைக்கி கவர் பண்ண போகிற 3 மாடல் எல்லாத்தையுமே சேர்த்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஒரு 5 சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, அப்போ மொத்தமாக எத்தனை சம் இருக்குது? இதில் 6, அதில் ஒரு 5, 11 சம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் அதோட கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா, கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி நம்ம அதை அப்ரோச் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகேங்களா, பார்க்கலாமா? மாடல் 8 தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, என்னன்னு பாருங்க, விகிதங்களை சதவீதங்களாக மாற்றுதல். ஓகேங்களா, எடுத்துக்காட்டு 2.17. ஓகேங்களா, 7th புக்கில் கொஸ்டின் பாருங்க, 1 பங்கு உளுந்து மாவுடன் 4 பங்கு அரிசி கலந்த மாவில் குழல் என்பவரின் தாயார் தோசை தயாரிக்கிறார் எனில் மாவில் இருக்கும் மூலப்பொருட்களை சதவீதமாக குறிக்கவும். ஓகேங்களா, விகிதமாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி விகிதமாக கொடுத்துட்டு நம்மளை வந்து சதவீதமாக கேட்பாங்க. விகிதம்னா என்ன? இந்த பங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இங்கே பாருங்க, 1 பங்கு உளுந்த மாவா. ஓகேங்களா, உளுந்து மாவு வந்து 1 பங்கு, அரிசி மாவு வந்து எத்தனை பங்கு? 4 பங்கு. ஓகேங்களா, அப்படி இருந்தது அப்படின்னா அதை ரெண்டையும் நம்ம சதவீதமாக சொல்லணும். 1 பங்குங்கிறது எத்தனை சதவீதம், 4 பங்குங்கிறது எத்தனை சதவீதம், அந்த மாதிரி நம்ம சொல்லணும். ஓகேங்களா, அந்த மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா மொத்தமாக எத்தனை பங்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, அப்போ தான் நம்மளால சொல்ல முடியும். பாருங்க, உளுந்து பார்த்தோம் அப்படின்னா 1 பங்கு இருக்காம. ஓகேங்களா, அரிசி மாவு பார்த்தோன்னா 4 பங்கு இருக்காமா. ஓகேங்களா, அப்போ மொத்தமாக எத்தனை பங்கு? இது ரெண்டையும் கூட்டினாலே வந்துடும் இல்லையா. அப்போ மொத்த பங்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1 + 4 = 5 பங்குன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அவங்க கொடுத்துருக்க 2 பங்கையும் அப்படியே நம்ம கூட்டியாச்சு. அப்போ அதுதான் மொத்தம் இல்லையா. மொத்தம் எத்தனை பங்கு இருக்குது? 5 பங்கு இருக்குது. ஓகேங்களா, ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்க, மாவில் இருக்கும் மூலப்பொருட்களை சதவீதமாக குறிக்கவும். ஓகேங்களா, 5 பங்குங்கிறது நமக்கு தெரிஞ்சாச்சு. இப்போது உளுந்து மாவு எத்தனை சதவீதம், அதே மாதிரி அரிசி மாவு எத்தனை சதவீதம்னு தெரியணும். ஓகேங்களா, பாருங்க, ஃபஸ்ட்டு உளுந்து மாவு பார்க்கலாம். ஓகேங்களா, உளுந்து மாவு எப்படி எழுதணும் சதவீதம்னா மொத்தம் கீழே இருக்கணும், எதுக்கான சதவீதத்தை போடுறோமோ அது வந்து மேலே இருக்கணும். பாருங்க, ஒரு கோடு போட்டுக்கோங்க. மொத்த பங்கு எவ்வளவு? 5 பங்கா, அதை கீழே எழுதிக்கோங்க. ஓகேங்களா, அதில் உளுந்து மாவு எத்தனை பங்கு? 1 பங்கு. அப்போ அதை மேலே போட்டுக்கோங்க. ஓகேங்களா, சதவீதமாக எழுத சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணணும், நம்ம 100ஆல் பெருக்கணும். அவ்வளோதான். இதை சுருக்கி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சி. ஓகேங்களா, பாருங்க, இப்போ 5ஆல் அடிக்கலாமா? 2 0ன்னு கிடைக்கும். அப்போது 20% தான். 100ஆல் பெருக்கி இருக்கிறதால நம்ம சதவீதம்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா, அப்போ உளுந்து மாவு எவ்வளோ சதவீதம் இருக்குது? 20%. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், அரிசி மாவு. ஓகேங்களா, அரிசி மாவு பார்த்தோன்னா மொத்தம் எத்தனை பங்கு? 5. ஓகேங்களா, அதில் எத்தனை பங்கு அரிசி மாவு? 4 பங்கு. ஓகேங்களா, மொத்தம் அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம சதவீதம் போடுறோமோ அந்த இது. ஓகேங்களா, × 100. ஏன்னா சதவீதம் தான் நமக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா, பாருங்கள், அடித்து போட்டால் இது என்ன ஆகும்? 2 0ன்னு கிடைக்கும். அப்போ 4 × 20ன்னு கிடைக்கும். ஸோ 80%. புரியுதுங்களா? அப்போ உளுந்து மாவு வந்து 20%, அரிசி மாவு வந்து 80%. ரெண்டையும் சேர்த்தணும் அப்படின்னா நமக்கு 100% வந்துருச்சா? ஓகேங்களா, புரியுதுங்களா? மொத்தம் புரியுதுங்களா? அதாவது என்ன அப்படின்னா பங்காக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை ரெண்டையும் சேர்த்து கூட்டி போட்டோம் அப்படின்னா நமக்கு முழு பங்கு கிடச்சிரும். ஓகேங்களா, மொத்த பங்கு கிடச்சிரும். அந்த மொத்த பங்கு கீழே வச்சுக்கணும். மேலே வந்து எதுக்கான சதவீதம் கேட்டிருக்காங்களோ அதை போட்டு × 100 போட்டு சால்வ் பண்ணனா ஆன்சர். ஓகேங்களா, புரியுதுங்களா? நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.18. ஓகேங்களா, ஒரு குடும்பம் பொங்கல் கொண்டாட்டத்திற்காக வீட்டை சுத்தம் செய்வதற்கு வேலையை 1:2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொண்டனர் எனில் வேலையின் ஒவ்வொரு பகுதியையும் சதவீதமாக வெளிப்படுத்துங்கள். ஓகேங்களா, அதாவது ஒரு பொங்கலுக்கு வீட்டை சுத்தம் பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த பங்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ணுறதுக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அது எப்படி கொடுத்துருக்காங்க? 1:2:3ன்னு பிரித்து கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பங்கும் இருக்கு இல்லையா, அதோட சதவீதத்தை நம்ம எழுதணும். ஓகேங்களா, சதவீதம் எழுதணும் அப்படின்னா நமக்கு மொத்த பங்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா,
அதுக்காக என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துருக்க எல்லாத்தையுமே நம்ம கூட்டிக்கலாம். ஓகேங்களா, அப்போது 6 1 2 3 கூட்டினா 6, அப்போ 6 பங்குங்கிறது மொத்தம். ஓகேங்களா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு பகுதியையுமே நம்ம சதவீதமாக மாற்றணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இங்கே இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கலாம். மொத்தம் வந்து 6. ஓகேங்களா, அதில் 1. ஓகேங்களா, இது வந்து மொத்தம். மேலே வந்து நம்ம எதுக்கான சதவீதம் போடுறோமோ அது. ஓகேங்களா, இன்ட்டு 100. புரியுதுங்களா, சால்வ் பண்ணி போடலாம் பாருங்கள். இதை அடித்தா இது 3 டைம் கிடைக்கும், இதை அடித்தா இது 20ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போது 20/3% கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ பார்த்தோம் அப்படின்னா மேலே இருக்க வேல்யூஸை விட கீழே இருக்க வேல்யூ சின்னதாக இருக்கா, அப்போ நம்ம இதை கலப்பு பின்னத்தில் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, பாருங்கள், 20 3ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா, 2 முடியாது, அப்போது 20 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை டைம் வரும், 6 18ன்னு வரும், மீதி 2. ஓகேங்களா, இதுக்கப்புறம் அப்படியே போட்டுக்கலாம். பாருங்கள், கலப்பு பின்னத்தில் எப்படி போடலாம், ஃபஸ்ட்டு ஈவா அப்படியே எடுத்து எழுதிக்கணும், முழு நம்பராக எழுதிக்கணும். ஒரு கோடு போட்டு எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணுறோமோ அந்த நம்பர் கீழே, மீதியை மேலே, அவ்வளோதான். புரியுதுங்களா, அப்போது 6 2/3%. ஓகேங்களா, ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா 20/3 இருந்தால் அதை போட்டுக்கோங்க, இல்லை இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஆப்ஷனை பொறுத்து நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, ரெண்டாவது என்ன, 2 பங்கு. ஓகேங்களா, இப்போ 2 பங்குக்கு எப்படி எழுதணும், கீழே மொத்தத்தை எழுதிக்கணும். ஓகேங்களா, எதுக்கான சதவீதத்தை போடணுமோ அதை மேலே போட்டுக்கணும். இன்ட்டு 100, சதவீதம் எழுதுறதுக்காக இன்ட்டு 100. ஓகேங்களா, இப்போ அடித்து போடலாம் பாருங்கள். இதை 2ஆல் அடித்தோன்னு வச்சுக்கோ, எத்தனை டைம் வரும், 3ன்னு வரும். அப்போ என்ன கிடைக்குது, 100/3ன்னு கிடைக்குது. ஓகேங்களா, இப்போயும் மேலே இருக்கிறத விட கீழே இருக்க வேல்யூ சின்னதாக இருக்குது. இதையும் நம்ம கலப்பு பின்னமாக எழுதிக்கலாம். பாருங்கள், 100 3ஆல் டிவைட் பண்ணணும், 3 9, மீதி 1, இந்த 0 கீழே வந்துடும். ஓகேங்களா, மறுபடியும் போட்டோன்னா 3 9 மீதி 1. ஓகேங்களா, கலப்பு பின்னமாக எழுதலாமா, அப்போ என்ன பண்ணணும், ஈவை இங்கே எழுதிக்கணும், ஒரு கோடு போட்டு எந்த நம்பரால் வகுக்கிறோமோ அதை கீழே, மீதியை மேலே போட்டுக்கணும். ஓகேங்களா, அப்போது சதவீதம். புரியுதுங்களா, ஆப்ஷனில் 100/3 இருந்ததுன்னா அதை போட்டுக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், மூணாவது என்ன, 3 பங்கு. ஓகேங்களா, பாருங்கள், மொத்த பங்கு 6, எதுக்கான சதவீதம் போடுறோமோ அது மேலே, இன்ட்டு 100. புரியுதுங்களா, இப்போ அடித்து போடலாம் பாருங்கள். 3ஆல் அடித்தா இது 2, 2ஆல் அடித்தா இது 5 0, அப்போது 50%. புரியுதுங்களா, அப்போ வந்து அவங்க ஒவ்வொரு பகுதியும் கேட்குறாங்களா, மொதல் பகுதி பார்த்தோன்னா இந்த ஆன்சர், ரெண்டாவது பகுதி பார்த்தோன்னா இந்த ஆன்சர், மூணாவது பகுதி பார்த்தோன்னா இந்த ஆன்சர். ஓகேங்களா, ஸோ தனித்தனியாக நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, புரியுதுங்களா, ஸோ அவங்க கொடுத்துருக்க பங்கை பிரித்து கொடுத்துருப்பாங்க இல்லையா விகிதமாக, நம்ம என்ன பண்ணணும், அதை எல்லாத்தையும் ஒட்டுக்காக கூட்டணும் அப்படின்னா நமக்கு மொத்தம் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மொத்தத்தை கீழே போட்டுட்டு மேலே வந்து எந்த கொஸ்டினில் எதை வந்து சதவீதமாக மாற்ற சொல்கிறாங்களோ அதை வந்து மேலே போட்டுக்கணும், இன்ட்டு 100. அவ்வளோதான். புரியுதுங்களா, மாடல் 9 பார்க்கலாம். ஓகேங்களா, மாடல் 9 என்ன அப்படின்னா சதவீதத்தினுடைய அதிகரிப்பு இல்லைன்னா குறைப்பு. ஓகேங்களா, அதாவது சதவீதம் வந்து ஒரு சதவீதத்துலேருந்து ஒன்று அதிகரிச்சிருக்கும் இல்லைன்னா குறைஞ்சிருக்கும். ஓகேங்களா, குறைஞ்சதுன்னா குறைக்கப்பட்ட சதவீதம் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதிகரிச்சிருந்ததுன்னா அதிகரிக்கப்பட்ட சதவீதம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டுமே சேம், ஒரே மாதிரி மாடல் தான். பாருங்கள், ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டையின் விலை 90லிருந்து 50ஆக குறைந்தது எனில் குறைவின் சதவீதம் காண்க. ஓகேங்களா, ஒரு ஷர்ட்டோட விலை வந்து 90 ரூபாலேருந்து 50 ரூபாவா குறைஞ்சிருச்சாமா. ஓகேங்களா, அப்படி இருந்ததுன்னா குறைவின் சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து முதல்ல எவ்வளோ இருந்தது, 90 ரூபா இருந்தது, இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 50 ரூபா குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா, டிஃப்ரென்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. ஓகேங்களா, இதோட வித்தியாசம் என்ன, 40 ரூபா. ஓகேங்களா, புரியுதுங்களா, 90 ரூபாலேருந்து 50 ரூபாவை குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதோட வித்தியாசம் வந்து 40 ரூபா. ஓகேங்களா, இப்போ 40 ரூபாங்கிறது அந்த அமௌண்ட்டில் ஏற்பட்ட மாற்றம். ஓகேங்களா, குறைஞ்ச அமௌண்ட். ஓகேங்களா, இப்போ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா குறைக்கப்பட்ட சதவீதம். குறைக்கப்பட்ட சதவீதம் எப்படி போடுவோன்னு கவனமாக பாருங்கள். இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் அமௌண்ட்லேருந்து குறைஞ்ச அமௌண்ட்டை கழிச்சோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வருதுல்ல, அதை வந்து நம்ம மேலே போட்டுக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து டிவைடட் பைக்கு கீழே ஒரிஜினலாக அதோட அமௌண்ட் எவ்வளோ இருந்தது, 90 ரூபான்னு இருந்ததா, அந்த 90 கீழே போட்டுக்கணும். ஓகேங்களா, இன்ட்டு 100.
அவ்வளோதான். ஓகேங்களா? இதை சால்வ் பண்ண ஆன்சர் பாருங்கள். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். ஓகேங்களா? மீதி என்ன இருக்குது? 400/9ன்னு இருக்குது. ஓகேங்களா? இது வந்து சதவீதம் தான். இதை வந்து நம்ம கலப்பு பின்னமாக எழுதிக்கலாம். ஏன் அப்படின்னா மேலே இருக்க வேல்யூவை விட கீழே சின்னதாக இருக்கா? கலப்பு பின்னமாக எழுதலாமா? 400 9ஆல் அடிக்கணும், 4ஆல் வராது. அப்போ 40 எடுத்துக்கலாமா? எத்தனை டைம் வரும்? 9 நாங்கள் 36, மீதி 4 0, 4 டைம் போட்டோன்னா 36, மீதி 4. ஓகேங்களா? கலப்பு பின்னமாக எழுதணுன்னா எப்படி வரும்னு பாருங்கள். இங்கே ஈவை முழு நம்பராக போட்டுக்கணும், போட்டுட்டு ஒரு கோடு போட்டுக்கணும். ஓகேங்களா? எந்த நம்பரை வச்சு வகுக்கிறோமோ அது கீழே, ஓகேங்களா, மீதி மேலே. புரியுதுங்களா? ஸோ சதவீதம். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 44 4/9 சதவீதம். இது என்ன சதவீதம்? அவங்க கேட்ட குறைவின் சதவீதம். புரியுதுங்களா? அதிகரிப்பின் சதவீதமும் இதே மாதிரி தான் போடுவோம். ஓகேங்களா? அந்த சம் போடும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 2 அமௌண்ட் கொடுத்துருப்பாங்களா? அந்த 2 அமௌண்ட்டோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. ஓகேங்களா? அந்த டிஃப்ரென்ஸை மேலே எழுதி ஒரிஜினலாக அதோட அமௌண்ட் என்னவோ அதை கீழே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ × 100 போட்டால் நமக்கு சதவீதம் கிடைச்சிரும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்க. ஒரு நகரத்தில் கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக அதிகரித்தது எனில் அதிகரிப்பின் சதவீதம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா அதிகரிப்பின் சதவீதம். இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பார்த்தோன்னா குறைவின் சதவீதம். ஓகேங்களா? ரெண்டுமே ஒரே மாதிரி தான். பாருங்க எப்படி போடலான்னு. எதுலேருந்து எதுவாக மாறி இருக்கு அதை மட்டும் நல்லா கவனிங்க. ஓகேங்களா? இங்கே பார்த்தோம் அப்படின்னா 5 லட்சத்துலேருந்து 8 லட்சமாக அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா? அதுதான் நமக்கு இந்த 5 ஆண்டுகள்லாம் நமக்கு மேட்டரே இல்லை. ஓகேங்களா? எதுலேருந்து எதுவாக மாறி இருக்கு அது மட்டும்தான் மேட்டர். ஓகேங்களா? பாருங்க, இப்போ 5 லட்சத்துலேருந்து 8 லட்சமாக மாறி இருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிங்க. ஓகேங்களா? என்ன வரும்? 3ன்னு கிடைக்குமா? எப்பயுமே பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிங்க, 3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த 3 தான் வந்து வித்தியாசம். ஓகேங்களா? எதில் என்ன 5 லட்சத்துலேருந்து 8 லட்சமாக அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களா? அப்போது 3 லட்சம் அதிகமாக ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ வித்தியாசம் என்ன? 3 தான். ஓகேங்களா? ஓகே, இப்போது அதிகரிப்பின் சதவீதம் ஈக்குவல் டு, இப்போ என்ன பண்ணணும்? அந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா, அந்த வித்தியாசத்தை நம்ம மேலே போட்டுக்கணும். ஓகேங்களா? ஒரு டிவைடட் பை போட்டு ஒரிஜினலாக எவ்வளோ இருந்ததுன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஒரிஜினலாக எவ்வளோ இருந்தது? 5 லட்சமாக இருந்தது தான் 8 லட்சமாக மாறிடுச்சு. அப்போது 5ங்கிறது தான் ஒரிஜினலாக இருந்தது. ஓகேங்களா? அதான் அசலுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, அதை வந்து நம்ம கீழே போட்டுக்கலாம். சதவீதம் கேட்குறதால × 100. ஓகேங்களா? அவ்வளோதான். இதை சால்வ் பண்ண ஆன்சர் பாருங்கள். 5ஆல் அடித்தா இது 2 0, அப்போ 3 × 20ன்னு இருக்குது. அப்போ 60% தான். ஓகேங்களா? அப்போ 5 லட்சத்துலேருந்து 8 லட்சமாக மாறி இருக்கு அப்படின்னா அதோட சதவீதம் என்ன? 60% அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? புரியுதுங்களா? நீங்கள் கவனிக்க வேண்டியதே ஒரே ஒரு லைன் மட்டும்தான், இந்த லைன் மட்டும்தான். ஓகேங்களா? எவ்வளோலேருந்து எவ்வளவா மாறி இருக்குது. ஓகேங்களா? அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதிகரிச்சிருக்கு அப்படின்னா பெருசுலேருந்து சின்னதை கழிங்க. ஓகேங்களா? குறைஞ்சிருக்குன்னாலும் நீங்கள் ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து பெருசு தான் இருக்கும். அப்போ அப்படியே நீங்கள் கழிச்சிக்கலாம் 2 வேல்யூவை. ஓகேங்களா? கழிச்சிட்டு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கொஸ்டினில் அதிகரித்த சதவீதம் கேட்குறாங்களா குறைந்த சதவீதம் கேட்குறாங்களான்னு பாருங்கள். ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் நம்ம போடுவோம், அதனால் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? என்ன பண்ணணும்? வித்தியாசத்தை மேலே எழுதிக்கணும், கீழே டிவைடட் பை போட்டு எதுலேருந்து மாறிச்சுன்னு பாருங்கள். அந்த எதுலேருந்துன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து டிவைடட் பைக்கு கீழே போட்டுக்கோ. ஓகேங்களா? சதவீதம் கேட்குறதால × 100. அவ்வளோதான். சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? இப்போ நம்ம மாடல் 10ல் சம் பார்க்கலாம். ஓகேங்களா? மாடல் 10 எப்படி இருக்கும் அப்படின்னா சதவீதத்தில் ஏற்படும் மாற்றம். ஓகேங்களா? 2 சதவீதம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதிகரிக்குது குறையுது, இல்லைன்னா குறையுது அதிகரிக்குதுன்னு 2 சதவீதம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சதவீதத்தில் ஏற்படும் மாற்றம் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதாவது சதவீதம் அதிகரிச்சிருக்கா இல்லை குறைஞ்சிருக்கான்னு சொல்லி நம்மளை கேட்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து மாடல் 10. ஓகேங்களா? 8th புக்கில் எடுத்துக்காட்டு 4.5 பாருங்கள். ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்க. ஓகேங்களா?
இந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா மாற்றம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, நமக்கு சாதாரணமாக இந்த கொஸ்டின் படித்தா என்ன தோணும், 10% அதிகரிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் 10% குறைச்சிருக்காங்க, அப்போ ரெண்டுமே டேலி ஆகிடுது இல்லையா, அப்போ எந்த மாற்றமும் இருக்காது, பழையபடி அதே சம்பளம் தான் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஓகேங்களா, ஆனால் அந்த மாதிரி கிடையாது. ஓகேங்களா, இது எப்படி இந்த சம்மை எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், அதிகரிக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஓகேங்களா, அதிகரித்தல் கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேல்யூ நம்ம ப்ளஸில் போட்டுக்கணும். ஓகேங்களா, எந்த வேல்யூ இந்த இடத்துல கொடுத்துருந்தாலும் சரி அதை நம்ம ப்ளஸில் போட்டுக்கணும். ஓகேங்களா, குறைதல் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த வேல்யூவை மைனஸில் போட்டுக்கணும். ஓகேங்களா, இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஆன்சர் கிடைக்கும்போது, ஓகேங்களா, ஆன்சர் கிடைக்கும்போது மைனஸில் கிடைச்சா குறையுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, மைனஸில் கிடைச்சிதுன்னா குறைகிறது, ப்ளஸில் கிடைச்சா அதிகரிக்கிறது. ஓகேங்களா, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி சதவீதத்தில் ஏற்படுற மாற்றம் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். எப்படி இருக்கும், இத்தனை பர்சன்டேஜ் அதிகரிக்கும், அதே பர்சன்டேஜ் இன்னொரு ஆப்ஷனில் குறையும்னு இருக்கும். ஓகேங்களா, இன்னொரு ஆப்ஷனில் எந்த ஒரு மாற்றமே இருக்காது அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, எப்படி போடலாங்கிறத மட்டும் பாருங்கள். அதிகரித்தல் வந்தால் ப்ளஸ், அப்போ இந்த வேல்யூ ப்ளஸ்ஸு கரெக்டாக, ஏன்னா 10% அதிகரிக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து 10% குறைக்கிறாங்க, அப்போ அந்த வேல்யூ மைனஸ். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஓகேங்களா, சதவீதத்தில் ஏற்படும் மாற்றம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதுதான் ஃபார்முலா. பாருங்கள், x + y + x × y/100 முழுசாக கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை சதவீதம்னு போட்டுக்கணும். ஓகேங்களா, அதுதான் ஃபார்முலா. நீங்கள் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலனாலும் பரவாயில்ல, நான் சொல்லித்தரதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, என்ன பண்ணணும்னு பாருங்கள், கொஸ்டினில் ஃபஸ்ட்லேருந்து போகணும். ஓகேங்களா, ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நபரின் வருமானம். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 10% அதிகரிக்கப்பட்டு, அப்போ அதிகரிக்கப்பட்டுன்னா என்ன, +10 சதவீதத்தை விட்டுறலாம். ஓகேங்களா, அப்போது அந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கணும். அதிகரிக்குதுன்னா +10. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, பிறகு 10% குறைக்கப்படுகிறது. அப்படியே குறைக்கப்படுகிறதுனா என்ன, மைனஸ், அப்போ -10. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணணும், ஒரே ஒரு ப்ளஸ் சென்டராக போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த ரெண்டு வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு வேல்யூமே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா, /100 அவ்வளோதான். ஓகேங்களா, இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்கள், இந்த இடத்துல +10 இங்கே -10 அடிஞ்சிருமா, அப்போ என்ன கிடைக்கும், 0ன்னு கிடைக்குமா. ஓகே, ப்ளஸ் இந்த இடத்துல என்ன ஆகும், +10 -10. ஓகேங்களா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன கிடைக்கும், நமக்கு மைனஸ்னு கிடைக்கும். அப்போ -10 × 10 100. ஓகேங்களா, /100 அவ்வளோதான். இங்கே பாருங்கள், 100க்கு 100 அடிஞ்சிரும். அப்போ என்ன இருக்குது இந்த இடத்துல, 0 -1 மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே -1 இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. காமனாக போட்டோம் அப்படின்னா 0 -1ன்னு ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன, -1% கிடைக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆன்சரில் மைனஸ் கிடைச்சிது அப்படின்னா, ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன போடணும், குறைகிறதுன்னு போடணும். அப்போது 1% குறைகிறது. புரியுதுங்களா, இதுவே ப்ளஸில் வந்துச்சு அப்படின்னா 1% அதிகரிக்கிறது அப்படின்னு போடணும். ஓகேங்களா, இதை மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த போர்ஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்தே போகணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்களா, 10% அதிகரிக்கப்பட்டு, அப்போது +10, அதுக்கப்புறம் 10% குறைக்கப்படுகிறது, அப்போது -10. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ப்ளஸ் போட்டுக்கிட்டு இது ரெண்டையும் அப்படியே இந்த இடத்துல நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா, /100 போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா, அதுதான் சதவீதம். ஆனால் இந்த இடத்துல மைனஸ் கிடைச்சதுன்னா அந்த வேல்யூ வந்து குறையுதுன்னு அர்த்தம், ப்ளஸ் கிடைச்சதுன்னா அதிகரிக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, புரியுதுங்களா. இதில் இன்னொரு சம் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். பார்க்கலாம், அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்க, 8th புக்கில் பயிற்சி சம். ஓகேங்களா, ஒரு எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்க. ஓகேங்களா, நார்மலாக இந்த கொஸ்டின் படித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்,
25% அதிகரிக்குது, அதுக்கப்புறம் 20% குறையுது. அப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 5%. அப்போது 5% அதிகரிக்குது அப்படின்னு ஆப்ஷன்லையும் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை போய் டிக் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஆனால் இந்த மாதிரி 2% அதிகரிக்குது குறையுது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட சம் மாதிரி தான் போடணும். ஓகேங்களா? பாருங்கள், அதிகரிக்குதுன்னா ப்ளஸ்ஸு, குறையுதுன்னா மைனஸ், அவ்வளோதான். பாருங்க, இப்போ என்ன பண்ணணும், கொஸ்டின்லேருந்து அப்படியே நம்ம எடுத்து எழுதணும். பாருங்க, ஒரு எண்ணானது அதை வெட்டலாம். இப்போ 25% அதிகரிக்கப்பட்டு, அப்போ ப்ளஸ் 25. ஓகேங்களா? சதவீதம் எழுத வேணாம், வெறும் வேல்யூ மட்டும் எழுதிக்கலாம். ஓகேங்களா? பிறகு 20% குறைக்கப்பட்டு, அப்போ மைனஸ் 20. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா? இந்த ரெண்டு வேல்யூவை அப்படியே பெருக்கிக்கணும். ப்ளஸ் 25 மைனஸ் 20 பை 100. ஓகேங்களா? இதை அப்படியே நம்ம போட்டுக்கணும். ப்ளஸ் போட்டு இந்த ரெண்டு வேல்யூ அப்படியே எடுத்து எழுதி டிவைடட் பை 100. ஓகேங்களா? இப்போ கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ப்ளஸ் 25லேருந்து மைனஸ் 20 போச்சுன்னா என்ன வரும்? 5ன்னு கிடைக்குமா? ப்ளஸ் 5. இதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டு இது என்ன ஆகும்? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ்ன்னு ஆயிடும். ஓகேங்களா? இப்போ 25 இன்ட்டு 20 என்னன்னு கிடைக்கும்? 500ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 500 பை 100ன்னு கிடைக்கும். இப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். மீதி என்ன இருக்கு? 5 ப்ளஸ் 5 நான் வெறும் 5ன்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தோன்னா இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? மைனஸ் 5ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன ஆகும்? 5 மைனஸ் 5 அப்போது 0ன்னு கிடச்சிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி 0ன்னு கிடச்சிருச்சு அப்படின்னா அப்போ சதவீதத்தில் மாற்றம் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? மாற்றம் ஏதும் இல்லை. புரியுதுங்களா? இங்கே ஏதாவது வேல்யூ ப்ளஸில் கிடச்சிதுன்னா அந்த சதவீதம் வந்து அதிகரிக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? மைனஸில் கிடச்சிதுன்னா அந்த சதவீதம் வந்து குறையுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுவே 0 கிடச்சிது அப்படின்னா அந்த சதவீதத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அவ்வளோதான். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ ப்ளஸ் மைனஸ், அதாவது அதிகரிப்புக்கு ப்ளஸ்ஸு, குறைவுக்கு மைனஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? புரியுதுங்களா? 10 மாடல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம 10 மாடல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க சம்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர்கள் ஆகும். தற்போது அதில் 30% தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் அதில் 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவை? ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு தண்ணீர் தொட்டியோட கொள்ளளவு வந்து 50 லிட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? 30% ஆல்ரெடி நிறைஞ்சிருக்காமா. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, அது 50% நிறையறதுக்கு இன்னும் எத்தனை லிட்டர் தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? அதுக்காக என்ன பண்ணலாம்? இப்போ பாருங்கள், அதை அப்படியே ஒரு ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து இதுதான் தண்ணீர் தொட்டின்னு வச்சுக்கோங்க. இதுதான் நிரம்புது. ஓகேங்களா? இது வந்து 50 லிட்டர் ஆச்சுன்னா நிரம்பிடும். ஓகேங்களா? அப்போது இந்த ஃபுல்லாக வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 100%ன்னு சொல்லுவோமா? 100% நிரம்பணும் அப்படின்னா நமக்கு 50 லிட்டர் தேவை. ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து ஒரு 30% நிரம்பிருச்சாமா. ஓகேங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க? 50% நிறையறதுக்கு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் 50 இல்லை, 30லேருந்து 50 கிடையாது. ஓகேங்களா? மொத்தமாக 50. ஓகேங்களா? ஸோ 50% நிறையறதுக்கு இன்னும் எத்தனை லிட்டர் தேவை? ஓகேங்களா? இந்த 30 கொடுக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா 100% 50 லிட்ரு. அப்போ 50% எவ்வளவு? அதில் பாதி 25 லிட்ரு போட்டால் முடிஞ்சது. ஓகேங்களா? அவங்க சொல்லியிருக்கிறது 30% ஆல்ரெடி நிறைஞ்சிருக்காமா. அது எவ்வளோ லிட்டர்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஓகேங்களா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த இது இருக்கு இல்லையா, 30லேருந்து 50%, அதுக்கு இடையில தண்ணி நிரம்புறதுக்கு எவ்வளோ லிட்டர் தேவை, அவ்வளோதான் கேட்குறாங்க. ஓகேங்களா? அதுக்காக என்ன பண்ணிக்கலாம்? இது ரெண்டுக்கும் இடையில தானே இருக்குது. ஓகேங்களா? அப்போது 50லேருந்து 30 மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுக்கும் இடையில தான். ஓகேங்களா? அப்போ 50லேருந்து 30 மைனஸ் பண்ணால் இந்த இது கிடச்சிடும். ஓகேங்களா? எவ்வளோ வரும்? 20%. ஓகேங்களா? அப்போது 20% எவ்வளோன்னு தெரிஞ்சுது அப்படின்னா நமக்கு அவ்வளோதான் ஆன்சர். பாருங்கள், இப்போ பாருங்கள், 50 லிட்டரில் 100%க்கு 50 லிட்ரு. அப்போ 20%க்கு எவ்வளோ வரும்? இன்ட்டு 20%ன்னு போட்டாலே போதும். ஓகேங்களா? பாருங்கள், இது என்ன ஆகும்? 50 இன்ட்டு 20/100ன்னு ஆகும். ஓகேங்களா? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். பாருங்கள், எவ்வளோ வரும்? 10ன்னு கிடைக்குது. அப்போ 10 லிட்ரு தான் ஆன்சரு. ஓகேங்களா? இங்கேருந்து 30%லேருந்து 50% நிறையறதுக்கு 10 லிட்ரு இருந்தாலே போதும்.
ஓகேங்களா, புரியுதுங்களா? இதை இப்படியும் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இல்லை அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா 100%க்கு 50ன்னு போட்டோம். ஓகேங்களா, 100%க்கு 50 லிட்ரு. ஓகேங்களா, இப்போ நமக்கு 20% தெரிஞ்சாவே போதும். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம 5ஆல் டிவைட் பண்ணணும். புரியுதுங்களா? இந்த 100%த்தை நம்ம 5ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு 20% கிடைக்கும். அப்போது ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு 5ஆல் நம்ம டிவைட் பண்ணணும் இல்லையா, அப்போ தான் ரெண்டு வேல்யூ சேமாக இருக்கும். இப்போ என்ன ஆகும், அடித்து போட்டால் இது 20 ஈக்குவல் டு இதை அடித்தா 10. ஓகேங்களா, புரியுதுங்களா? ஸோ 20%க்கு 10 லிட்டர் தேவை. ஓகேங்களா, இப்படி போட்டாலும் சரி இல்லை இப்படி போட்டாலும் சரி ஆன்சர் ஒன்று தான். ஓகேங்களா, இப்போ 10 லிட்டர் தான் தேவை. ஓகேங்களா, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்காங்க என்ன கேட்குறாங்க அவ்வளோதான் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, பாருங்கள் 50 லிட்டருங்கிறது இந்த தண்ணீர் தொட்டி நிறையறதுக்கு, அப்போது நிறையுதுங்கிறத நான் 100%ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஆல்ரெடி 30 லிட்டர் நிறைஞ்சிருச்சாமா. ஓகேங்களா, இப்போது 50 லிட்டராக நிறைய எவ்வளோ ஆகுன்னு தான் கேட்குறாங்க. ஆல்ரெடி 30 ஆயிடுச்சு. ஓகேங்களா, நமக்கு இதிலேருந்து இது வரைக்கும் தான் தெரியணும். ஓகேங்களா, அப்போ என்ன மீதி 20% வந்தாலே 50% வந்துடும். அந்த 20% என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். 100% 50 லிட்ரு, அப்போ அதுலேருந்து நம்ம 20%த்தை கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, புரியுதுங்களா? கொஸ்டினை தெளிவாக தரவாக படித்து என்ன கேட்டிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஓகேங்களா, கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. குறள்மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ரூ. 25 சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன? ஓகேங்களா, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 20% தள்ளுபடியில் 25 ரூபா சேமிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். அப்போ என்ன, அந்த 20%ங்கிறது தான் வந்து 25 ரூபா. ஓகேங்களா, அதனால தான் இது தள்ளுபடி ஆகும்போது இதை சேமிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அதோட அசல் விலை கேட்டிருக்காங்க. அசல் விலைன்னா என்ன, 100%. ஓகேங்களா, அப்போ இந்த 20%லேருந்து நம்ம 100ஆக மாற்றணும்னா என்ன பண்ணணும், 5ஆல் பெருக்கணும். ஓகேங்களா, அப்போது 20% × 5. இப்போ ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு நம்ம 5ஆல் பெருக்கணும் அப்படின்னா அப்போ அந்த சைடு நம்ம 5ஆல் பெருக்கி தானே ஆகணும். அப்போ 25 × 5 அவ்வளோதான், பெருக்கி போட்ட ஆன்சர். பாருங்கள், 20 × 5 100% ஈக்குவல் டு 25 × 5 பார்த்தோன்னா 125. அப்போ அந்த ரெயின் கோட்டோட அசல் விலை என்ன, 125 ரூபா. ஓகேங்களா, புரியுதுங்களா? இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்க. ராமு என்பவர் ஆங்கில பாடத்தில் 25க்கு 20 மதிப்பெண்களும், அறிவியல் பாடத்தில் 40க்கு 30 மதிப்பெண்களும், கணித பாடத்தில் 80க்கு 68 மதிப்பெண்களும் பெற்றார் எனில் அவர் எந்த பாடத்தில் சிறந்த சதவீதம் பெற்றுள்ளார்? ஓகேங்களா, இப்போ நம்மளே மார்க் சொல்கிறோம் அப்படின்னா எப்படி சொல்லுவான், நான் 100க்கு வந்து 75, 100க்கு 50 அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் எழுதியிருக்காங்க. இப்போ 100க்கு 50ன்னா நம்ம எப்படி போடுவோம், அதை 100 கீழே போட்டு மேலே 50ன்னு போடுவோம் இல்லையா, இந்த மாதிரி தான் நம்ம மார்க்கை போடுவோம். கரெக்டாக, அப்போ 100க்கு 50ங்கிறத நம்ம இப்படி எழுதுகிறோம். அதே மாதிரி தான் கொடுத்துருக்கிறத நம்ம எழுத போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன, ஆங்கிலம், இங்கிலீஷில் எவ்வளவு, 25க்கு 20. ஓகேங்களா, நம்ம அதே மாதிரி தான் 100க்கு 50ன்னு போட்டால் அதே மாதிரி 25க்கு 20. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், அறிவியல் கொடுத்துருக்காங்க. அப்போ சயின்ஸ், அறிவியல் எவ்வளவு, 40க்கு 30. ஓகேங்களா, அடுத்து கணிதம், மேக்ஸ். ஓகேங்களா, மேக்ஸில் எவ்வளவு, 80க்கு 68. அவ்வளோதான், கொடுத்துருக்க மார்க்கெல்லாம் நம்ம எடுத்து எழுதியாச்சா. இப்போ என்ன கேட்குறாங்க, அவர் எந்த பாடத்தில் சிறந்த சதவீதம் பெற்றுள்ளார். அப்போ எவ்வளோ எந்த பாடத்தில் வந்து அதிகமாக அவங்க வந்து மார்க் எடுத்திருக்காங்க அவ்வளோதான். ஓகேங்களா, இங்கே பார்த்தோன்னா கீழே வந்து எல்லாமே ஒரே மார்க்காக இருந்ததுன்னா ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். இங்கே பார்த்தோன்னா வேறு வேறு இருக்கு இல்லையா, அதுக்காக சதவீதத்தை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எந்த பாடத்தில் சிறந்த சதவீதம், அதாவது அதிக சதவீதம் எடுத்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சதவீதம்னா நம்ம என்ன போடுவோம், இங்கே பின்னமாக இருக்குது, நம்ம 100ஆல் பெருக்குவோம். ஓகேங்களா, அப்போ 100ஆல் பெருக்குனா நமக்கு சதவீதம் கிடச்சிருமா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்போ 3 சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம சதவீதம் கண்டுபிடிச்சி எந்த சதவீதம் அதிகமாக இருக்கோ அதில் தான் அவர் வந்து சிறந்த சதவீதம் எடுத்திருக்காருன்னு அர்த்தம். ஓகேங்களா, பார்க்கலாமா. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் எடுத்துக்கலாம். இங்கிலீஷில் 25, இங்கே 100. ஓகேங்களா, 5ஆல் அடித்தா இது 5, இது 20, மறுபடியும் 5ஆல் அடித்தா இது 4. அப்போ என்ன கிடச்சிருக்கு, 20 × 4 = 80%. ஓகேங்களா, இது வந்து இங்கிலீஷில் அவர் எடுத்த சதவீதம். ஓகே, அடுத்து பாருங்கள் சயின்ஸு. இப்போ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், 2ஆல் அடிச்சுன்னா இது 2, இது 5. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் 30 இருக்குது, அப்போ அடிக்கலாம் 15ன்னு கிடைக்கும். என்ன ஆகும், 15 × 5ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இது என்ன ஆகும், 75%.
புரியுதுங்களா? அப்போ சயின்ஸில் ஒரு 75%. அடுத்து பாருங்கள் மேக்ஸ் பார்த்தா அப்படின்னா இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், 2ஆல் அடித்தா இது 4 இது 5. ஓகேங்களா? மறுபடியும் இது 2ஆல் அடித்தா அப்படின்னா இது என்ன ஆகும்? 3 4ன்னு ஆகும். மறுபடியும் 2ஆல் அடிக்கலாம், 17ன்னு ஆகும். அப்போ என்ன வரும்? 17 × 5ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இதை பெருக்கலாமா? 7 5 35, மீதி 1 85. அப்போது 85%. ஓகேங்களா? அப்போ இங்கிலீஷில் அவர் எடுத்த சதவீதம் 80, சயின்ஸில் 75, மேக்ஸில் 85. அப்போ அவர் அதிகமாக எதில் எடுத்திருக்காரு? மேக்ஸில் தான் எடுத்திருக்காரு. ஓகேங்களா? அப்போது கணக்கு பாடத்தில் தான் ஒரு சிறந்த சதவீதம் எடுத்திருக்காரு. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம போடணும். ஓகேங்களா? கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. பீட்டர் என்பவர் ஒரு தேர்வில் 280 மதிப்பெண்களை பெற்று தோல்வி அடைந்தார். அவர் இன்னும் 20 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் மொத்த மதிப்பெண்களில் 50% பெற்று வெற்றி பெற்றிருப்பார் எனில் மொத்த மதிப்பெண்களை காண்க. ஓகேங்களா? கொஸ்டின் பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் பாருங்க ஒரு ஸ்டெப்பில் ஆன்சர் பாருங்க. பீட்டருங்கிறவர் ஒரு எக்ஸாமில் 280 மார்க் எடுத்து ஃபெயில் ஆயிட்டாராம். ஓகேங்களா? அப்போது ஃபெயில் ஆனது எத்தனை மார்க்கில்? 280 மார்க்கில். ஓகேங்களா? அப்புறம் என்ன சொல்கிறாங்க? அவர் இன்னும் 20 மதிப்பெண்கள் எடுத்திருந்தால், அப்போது 280 கூட இன்னும் ஒரு 20 மார்க்கு சேர்த்து எடுத்திருந்தார் அப்படின்னா என்ன இருப்பார்? மதிப்பெண்கள் 50% பெற்று வெற்றி பெற்றிருப்பார். அப்போது பாஸ் ஆகிருப்பார். ஓகேங்களா? அப்போது இன்னும் 20 மார்க் அதிகமாக எடுத்திருந்தா அவர் பாஸ் ஆகிருப்பார். அப்போ எத்தனை மார்க்கு? 300 மார்க். ஓகேங்களா? ஓகே. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 50%ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 300 மார்க்குங்கிறது 50%. புரியுதுங்களா? பாஸ் மார்க்கு 50% எடுத்தால் பாஸ் மார்க். ஓகேங்களா? ஓகே. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? மொத்த மதிப்பெண்களை காணுங்க. மொத்த மதிப்பெண்ணா என்ன? 100% தான் அர்த்தம். ஓகேங்களா? அவர் பாதி சதவீதம் எடுத்திருந்தாருன்னா பாஸ் ஆகிருந்திருப்பார். அப்போது மொத்த சதவீதம் என்னமா இருக்கும்? 100% தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ 50லேருந்து நம்ம 100ஆக கொண்டு வரணும். என்ன பண்ண? நம்ம 2ஆல் பெருக்கணும். அதே மாதிரி ஈக்குவேஷனுக்கு இந்த சைடும் 2ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? இது என்ன ஆகும்? 600 = 100%. அப்போ மொத்த மார்க் எவ்வளவு? 600 மார்க் தான். ஓகேங்களா? புரியுதுங்களா? அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை நீங்கள் எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி. ஒரே ஸ்டெப் தான், 2ஆல் தான் பெருக்கியிருக்கோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? பார்க்கலாம் பாருங்க. ஒரு காப்பீட்டு நிறுவனத்தின் முகவர் அவர் சேகரிக்கும் அடிப்படை பிரீமியத்தில் 5% தரகாக பெறுகிறார். அவர் ரூ. 4800 பிரீமியமாக வசூலித்தார் எனில் அவர் பெறுகின்ற தரகு தொகை எவ்வளவு? ஓகேங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க? ஒவ்வொரு பிரீமியத்துக்கும் 5% தரகு வாங்குறாராம். ஓகேங்களா? அப்படி இருந்தது அப்படின்னா 4800க்கு எவ்வளோ தரகா வாங்குவாருன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். அதாவது இது ரெண்டையும் பெருக்கணும். பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் அவர் 5% தான் வாங்குறாரு. அப்போது 4800க்கும் 5% தான் வாங்குவார் இல்லையா? இதை போட்டாலே முடிஞ்சிடும். பாருங்கள், 4800 × 5% எப்படி எழுதுவோம்? நம்ம 100க்கு 5. ஓகேங்களா? இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். மீது என்ன இருக்குது? 48 × 5. ஓகேங்களா? பெருக்கலாமா? 8 5 40, 20 24. அப்போது அவர் தரகா வாங்குகிற அமௌண்ட் எவ்வளவு? 4800க்கு 240 ரூபா வாங்குவார். ஓகேங்களா? புரியுதுங்களா? அவங்க கொடுத்த கொஸ்டினே அதுதான். ஒவ்வொன்றுக்கும் 5%. அப்போ 4800க்கு 5% போட்டால் முடிஞ்சது. ஓகேங்களா? புரியுதுங்களா? இதோட பார்த்தோம் அப்படின்னா சதவீதத்தில் இருக்க எல்லா மாடல் சம்மும் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாடல் சம்லேருந்து தான் உங்களுக்கு எக்ஸாமில் கொஸ்டின் வரும். சதவீதத்தில் கொஸ்டின் கேட்டாலே நம்ம நடத்தின மாடல்லேருந்து தான் ஏதோ ஒரு சம் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாடல் தான் சொன்னேன், அப்படியே இங்கே இருக்க கொஸ்டின் தான் கேட்பாங்கன்னு நான் சொல்லலை. ஸோ மாடலை நீங்கள் வந்து தரவாக அதோட கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நம்பர் மாற்றினாலும் சரி, பேர் மாற்றினாலும் சரி, ஏதாவது ட்விஸ்ட் வச்சு கேட்டாலும் சரி உங்களால் போட முடியும். ஓகேங்களா? கான்செப்ட் தான் நமக்கு முக்கியம். ஓகேங்களா? ஓகே, இதோட முடிஞ்சது. இப்போ வந்து சதவீதம் பார்த்தோம் அப்படின்னா வேறு வேறு டாபிக் கூட அது மெர்ஜாகி வரும். ஓகேங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இல்லை தனி வட்டி, கூட்டு வட்டி, விகிதம், விகிதாச்சாரம், இந்த மாதிரி வேறு வேறு டாபிக் கூட சேர்ந்து வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி வர டாப்பிக்லாம் நம்ம டாபிக் வரும்போதே அதை கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தனியாக சதவீதம்னு பார்த்தோன்னா நம்ம நடத்தின இந்த மாடல்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ தரவாக பார்த்துக்கோங்க, அடிக்கடி சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? அடுத்த கிளாஸில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் சதவீதத்தில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி
மேக்ஸுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த கிளாஸ் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.